எத்தனை தியாகங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் களத்தில் நின்று தடமாறாமல் இன்றைக்கு தைரியமாக களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த கொள்கை உத்வேகம் தான் அதற்கு காரணம். மோடி என்கிற, அமித்ஷா என்கிற இந்த ஆதிக்க சக்திகளை, சர்வாதிகாரிகளுடைய குரல் வலையை பிடித்துக் கொண்டு நின்று இந்த முழக்கங்களை நாம் எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். நமக்கு நின்று மோடி அரசை வீர அவசரமாக பேசிவிட்டு போவதனால் மாத்திரம் அந்த கடமை முடிந்து விடாது. பாரதிய ஜனதா இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு மத்தியிலே விதைத்துக் கொண்டிருக்கிற பொய்யை, அவதூறுகளை அம்பலப்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம்ம எல்லோருக்கும் இருக்கு. அந்த வக்ஃப் சொத்து எப்படி இருக்கணும்? கூட்டாக இருக்கிற அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியில் இருக்கிற ஒரு சொத்தை கூட ஒரு மனிதன் அது மிகச்சரியாக அவனுடைய பகுதி எது என்பது தெரியாத வரை ஒரு முஸ்லிம் அந்த சொத்தை அவன் வக்ஃப் செய்ய முடியாது. ஏனென்றால் நாளைக்கு பின்னாடி பிரிக்கிற போது அந்த சொத்து மாறலாம். மோடி அரசை பொறுத்தவரை ஒவ்வொரு காலகட்டத்திலும் முஸ்லிம்களுக்கும் இந்துக்களுக்கு மத்தியில் பிரிவினை ஏற்படுத்துவதற்கு, வெறுப்பை விளைப்பதற்கு ஏதாவது ஒன்றை செய்து கொண்டே இருக்க வேண்டும். மக்களுக்கு, இந்துக்களும் இஸ்லாமியர்களும் வாத பிரதிவாதங்களில் அவர்கள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இரு சமூகங்களுக்கு மத்தியிலே இடைவெளி அதிகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இதை பேசுபொருளாக வைத்து, இதை விவாதமாக வைத்து, இதை காரணமாக வைத்து தேர்தல்களை எதிர்கொள்வது என்பது பாரதிய ஜனதாவுடைய உத்தி. இந்தியாவில் மோடி அரசு உரிய வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கும் என்று சொன்னால், இந்தியாவில் பட்டம் படித்தவர்கள் அமெரிக்காவுக்கு போய் சும்மா போகல, 1000 ரூபாய் செலவழிச்சுட்டு போகல, 50,000 ரூபாய் கொடுத்து போகல. ஒவ்வொரு நபர்களும் 10 லட்சம் ரூபாய், 20 லட்சம் ரூபாய், 40 லட்சம் ரூபாய் என்று லட்சக்கணக்கான ரூபாய்களை கொடுத்து இந்த நாட்டை விட்டு வெளியே சென்றால் போதும், எனக்கு அமெரிக்காவில் வேலை வாய்ப்பு வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு இந்த இழிவரையை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்களே, இதற்கு யார் காரணம்? ஓனாய் வந்து ஆடுகளை பாதுகாக்கும் என்று சொன்னால் அதை நம்புகிறவர்களை விட முட்டாள்கள் வேறு யாரும் இருக்க முடியும்? திமுகவுடைய அமைச்சர்கள் வக்ஃப் சொத்துக்களை இன்னைக்கு ஆக்கிரமிச்சிருக்கிறாங்க, வக்ஃப் சொத்துக்களை அபகரித்துக் கொண்டிருக்கிறார். சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா, எஸ்டிபிஐ கட்சி பசியிலிருந்து விடுதலை, பயத்திலிருந்து விடுதலை என்கிற ஒரு கொள்கை முழக்கத்தோடு 2009 துவங்கி 4 கால் பாய்ச்சலோடு நாடு முழுவதும் இன்றைக்கு உயிரோட்டத்தோடு புரட்சிகரமான செயல்பாடுகளோடு இன்றைக்கு முன்னேறி கொண்டிருக்கிறது. பசியிலிருந்து விடுதலை, பயத்திலிருந்து விடுதலை என்பது அது ஒரு புரட்சி முழக்கம். ஏதோ பேசுறதுக்கு நல்லா இருக்கு அப்படிங்கிறதுக்காக ஒரு அடுக்கு தொடர் அல்ல அது. இந்த சமூகத்தில் எல்லோரும் பொருளாதாரத்தில் சமநிலையை அடைய வேண்டும் என்கிற கொள்கை முழக்கம் அது. நீதிக்காக அநீதிக்காக நாம் களத்தில் நிற்கிற போது எந்த பயத்திற்கும் நான் ஆட்பட மாட்டேன். எனக்கு முன்னால் நிற்பது, என்னை அடிமைப்படுத்த முனைவது, எனது உரிமைகளை பறிக்க முனைவது, எனது வாழ் உரிமையை தட்டி பறிக்க முனைவது யாராக இருந்தாலும், அது மோடியாக இருந்தாலும், அமித்ஷாவாக இருந்தாலும், RSS பயங்கரவாத இயக்கமாக இருந்தாலும், எந்த சக்தியாக இருந்தாலும் நான் ஒருபோதும் அடிபணிய மாட்டேன் என்கிற புரட்சிகரமான முழக்கம் தான் பயத்திலிருந்து விடுதலை என்கிற அந்த அற்புதமான முழக்கம். அந்த முழக்கத்தை தாங்கி நிற்கிற காரணத்தினால்தான் எஸ்டிபிஐ கட்சியினுடைய தொண்டர்கள், நிர்வாகிகள் எத்தனை வழக்குகளை தாங்கினாலும், எத்தனை இடர்களை எதிர்கொண்டாலும், எத்தனை தியாகங்கள் செய்ய வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டாலும் களத்தில் நின்று தடமாறாமல் இன்றைக்கு தைரியமாக களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இந்த கொள்கை உத்வேகம் தான் அதற்கு காரணம். அந்த சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியாவை தான் இன்றைக்கு ஒன்றிய பாரதிய ஜனதா அரசு, RSS இந்த சரிகார கூட்டம் இன்றைக்கு நாட்டில் தொடர்ச்சியாக முன்னெடுத்துக் கொண்டிருக்கிற செயல்பாடுகளை எதிர்த்து தொடர்ந்து களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிறது. எஸ்டிபிஐ கட்சியினுடைய போராட்டத்திற்கு ஓய்வே இல்லை என்கிற அளவிற்கு தொடர்ச்சியான போராட்ட களங்கள். அருமையான சகோதரர்களை, அதனுடைய ஒரு பகுதியாகத்தான் இந்த மேட்டுப்பாளையம் நகரில் இந்த எழுச்சி மிகுந்த இந்த மாநாடு இங்கே நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. துவக்கமாக இந்த மாநாட்டை ஒருங்கிணைத்திருக்கிற கட்சியினுடைய நிர்வாகிகளுக்கு, தொண்டர்களுக்கு, தோழர்களுக்கு எனது மனமார்ந்த பாராட்டுக்களை, நன்றியை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். மேட்டுப்பாளையம்
நகரத்தை சார்ந்த எஸ்டிபிஐ கட்சியினுடைய நிர்வாகிகள், தொண்டர்கள், போராட்ட குணம் கொண்டவர்கள், அர்ப்பணிப்பு உணர்வு கொண்டவர்கள், தொடர்ச்சியாக களத்தில் நின்று ஒருங்கிணைந்து நின்று மக்கள் நல பணியாற்றிக் கொண்டிருக்கக்கூடியவர்கள், தேர்தலில் வெற்றி பெற்றாலும் தோல்வி அடைந்தாலும் தொடர்ச்சியான மக்கள் பணியில் நின்று களமாடிக் கொண்டிருக்கிற மேட்டுப்பாளையம் நிர்வாகிகள், தொண்டர்கள் ஒருங்கிணைத்திருக்கிற இந்த மேடையில் நின்று பேசுவதில் பெருமிதம் கொள்கிறேன். அருமையான சகோதரர்களே, இந்த மாநாடு நமது நீதியை வென்றெடுப்பதற்காக இங்கே ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. இந்த மாநாடு திமுகவை திட்டுவதற்கான மாநாடு அல்ல, மற்ற அரசியல் கட்சி தலைவர்களை பேசுவதற்கான மாநாடு அல்ல, ஏதோ எஸ்டிபிஐ கட்சிக்காரனுக்கு பிஜேபியை பிடிக்காது என்பதற்காக அவர்களை ஏகடியும் செய்வதற்கு, ஏசுவதற்கான மாநாடு அல்ல. கேள்விக்குறியாகி இருக்கிற நமது உரிமைகளை வென்றெடுப்பதற்காக, அதற்கான புரட்சி கடலை இந்த சமூகத்தில் உருவாக்குவதற்காக ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிற மகத்தான மாநாடு இது. எனவே 10 மணியை தொடப்போகிற இந்த நேரத்திலும் கலையாமல் இறுதி வரை நீங்கள் அப்படியே இருப்பீர்கள் என்கிற உணர்வோடு உங்களுக்கு முன்னால் நான் நின்று கொண்டிருக்கிறேன். நாம் இப்போது பேசுவது நம்மை அடிமைப்படுத்த நினைக்கிற இந்த அரசை எதிர்த்து நாம் குரல் கொடுத்துக் கொண்டிருக்கிறோம். மோடி என்கிற, அமித்ஷா என்கிற இந்த ஆதிக்க சக்திகளை, சர்வாதிகாரிகளுடைய குரல் வலையை பிடித்துக் கொண்டு நின்று இந்த முழக்கங்களை நாம் எழுப்பிக் கொண்டிருக்கிறோம். ஏதோ தெருவோரத்தில் நம்ம பேசிட்டு இருக்கிறோம் நினைச்சிடக்கூடாது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அஃவலுல் ஜிஹாதி கலிமத்து ஹக்கின் இந்த சுல்தானின் ஜாபிரின் என்று சொன்னார்கள். ஜிஹாதில் மிகச்சிறந்த ஜிஹாதில் இதுவும் ஒன்று. அநியாயக்கார அரசரை எதிர்த்து, அடிமைப்படுத்த நினைக்கிற அரசரை எதிர்த்து, அதிகார சக்திகளை எதிர்த்து, சர்வாதிகாரிகளை எதிர்த்து நமது குரலை உரத்து முழங்குவது அது சிறந்த ஜிஹாதுகளில் அதுவும் ஒன்று என்று சொன்னார்களே. அந்த அறப்போராட்டத்தினுடைய ஒரு பகுதியாகத்தான் இந்த மாநாடு ஒருங்கிணைக்கப்பட்டிருக்கிறது. நாம் முழங்கிக் கொண்டிருக்கிறோம், நாம் கேட்டுக் கொண்டிருக்கிறோம், நமது குரலை நாம் எழுப்பிக் கொண்டிருக்கிறோம் என்கிற உணர்வை நாம் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். எனக்கு முன்னால் இங்கே பேசியவர்கள் எல்லாம் இந்த வக்ஃபு சட்டம் நமது உரிமையை எப்படி பறிக்கிறது, வக்ஃபு திருத்த சட்டம் வக்ஃபு சொத்துக்களை எப்படி கேள்விக்குறியாக்கிறது என்பதை எல்லாம் இங்கே பேசிக் கொண்டிருந்தார்கள். விலாவாரியாக இங்கே பேசிவிட்டார்கள். அதனுடைய பாதிப்புகளை விரிவாக இங்கே எடுத்துரைத்திருக்கிறார்கள். அருமையான சகோதரர்களே, பாசிச பாரதிய ஜனதா அரசு ஹிட்லருடைய கொள்கைகளை, நாசிச கொள்கையை அப்படியே பின்பற்றுகிற அரசு. தொடர்ச்சியாக நீங்க பார்க்கலாம், பாரதிய ஜனதாவுடைய ஆட்சியினுடைய துவக்கம் முதல் அவர்கள் செய்கிற ஒவ்வொரு செயலையும், பாரதிய ஜனதா அரசாக இருந்தாலும் சரி, இந்த சங்கிகளாக இருந்தாலும் சரி, ஹெச் ராஜாவை போன்ற இந்த எச்சைகளாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி, பொய்யை பேசி பேசியே, அவதூறுகளை பேசி பேசியே சாதாரண இந்து மக்களை அவர்கள் தவறான புரிதலுக்கு ஆளாக்கி, வக்ஃபு சொத்து என்றால், உதாரணத்துக்கு சொல்றேன், உண்மையில் வக்ஃபு சொத்து என்றால் என்ன என்பதை தெரியாமல், வக்ஃபு சொத்து என்றால் இந்துக்களுடைய சொத்துக்களை எல்லாம் வக்ஃபோடு இது வக்ஃபு சொத்து என்று சொல்லிவிடும், அது வக்ஃபு சொத்தாகிவிடும். இந்த நாட்டில் இருக்கிற இந்துக்களுடைய சொத்துக்களுக்கு ஆபத்து ஏற்பட்டு விட்டது, கோவிலுடைய நிலங்களுக்கு ஆபத்து ஏற்பட்டு விட்டது. எனவே இந்த சட்டம் சரியானது என்கிற புரிதலை சாதாரண இந்து மக்களுக்கு இன்றைக்கு ஏற்படுத்தி இருக்கிறார்கள். நமக்கு நின்று மோடி அரசை வீர அவசரமாக பேசிவிட்டு போவதனால் மாத்திரம் அந்த கடமை முடிந்து விடாது. பாரதிய ஜனதா இன்றைக்கு நாட்டு மக்களுக்கு மத்தியிலே விதைத்துக் கொண்டிருக்கிற பொய்யை, அவதூறுகளை அம்பலப்படுத்த வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம்ம எல்லோருக்கும் இருக்கு. சோசியல் மீடியால போய் பாருங்க, வக்ஃபு சொத்து என்பதை பற்றிய வாதங்கள் நடைபெறுகிற போது அதற்கு பின்னால் பதிவிடப்படுகிற ஒவ்வொரு கமெண்ட்களையும் நீங்கள் வாசியுங்கள். சாதாரண இந்துக்கள் வக்ஃபு இந்த திருத்த சட்டம் தேவை என்பதை அவர்களுக்கு பதிவிடுகிற செய்திகளை நாம் பார்ப்போம். இதற்கு காரணம் கோயபல்ஸ் என்கிற ஹிட்லருடைய ஒரு அமைச்சர், நாஜி கட்சியினுடைய கொள்கை பரப்பு செயலராக பதவியேற்றிருந்த
அந்த கோயபல்ஸ் என்கிறவன் அவருடைய பணியை என்ன அப்படின்னு சொன்னா ஒரே ஒரு வேலையை தான் செய்யணும். ஹிட்லர் செய்கிற எல்லா சர்வாதிகாரத்தனத்தையும், யூதர்களை கொத்து கொத்தாக கொல்லுகிற அந்த இன அழிப்பை சரியானது என்று மக்களுக்கு மத்தியில் கொண்டு போய் சேர்க்கணும். அதற்கான ஹேசியங்களை உருவாக்க வேண்டும். அதற்கான பேச்சுக்களை, அதற்கான உதாரணங்களை மக்களுக்கு மத்தியிலே கொண்டு வந்து சேர்க்க வேண்டும். இதைத்தான் அன்றைக்கு கோயபல்ஸ் நிகழ்த்தி கொண்டிருந்தார். அந்த கோயபல்ஸ் இன்றைக்கு இல்லை என்கிற அந்த வெற்றிடத்தை இன்றைக்கு சோசியல் மீடியாக்கள், சமூக வலைதளங்கள் இன்றைக்கு அந்த பணியை செய்து கொண்டிருக்கிறது. நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான வார் ரூம்களை சோசியல் மீடியாவில் பாரதிய ஜனதாவும் RSS அதனுடைய துணை அமைப்புகளும் உருவாக்கி இந்து மக்களை, சாதாரண மக்களை, இந்த நாட்டில் அண்ணன் தம்பிகளாக வாழ்கிற மக்களை, அவர்களுக்கு மத்தியில் ஒவ்வொரு பிரச்சனையிலும், பாபர் மசூதி பிரச்சனையாக இருக்கட்டும், பொது சிவில் சட்ட பிரச்சனையாக இருக்கட்டும், ஒவ்வொன்றிலும் ஏதோ கோயிலை இடித்து பள்ளிவாசல் கட்டிவிட்டார்கள், தர்காக்களை இடித்து பள்ளிவாசல் கட்டிக் கொண்டிருக்கிறார்கள், இந்துக்களுடைய சொத்தை வக்ஃப் சொத்தாக மாற்றிக் கொண்டிருக்கிறார்கள். இந்த நாட்டில் எல்லோரும் யாருக்குமே தனி சட்டம் இல்லை என்று இருக்கிற போது முஸ்லிம்களுக்கு மட்டுமே தனி சட்டம், எனவே பொது சிவில் சட்டம் தேவை. இது போன்ற இந்த கருத்துக்கள் மக்களுக்கு மத்தியில் சாதாரணமா போய் இன்றைக்கு பதிந்து கொண்டிருக்கிறது. இந்த கோயபல்ஸ் இந்த உத்தியை நாம் மிகச்சரியான முறையில் இங்கே கூடியிருக்கிற ஆயிரக்கணக்கான மக்கள் நமக்குள்ளேயே பேசிட்டு போயிடாம, வெறும் முஸ்லிம்களுக்கு மத்தியிலேயே உரையாடி கொண்டு சென்று விடாமல், சாதாரண ஒவ்வொரு இந்து மக்களிடமும் இந்த பணிகளை கொண்டு சேர்க்க வேண்டிய பொறுப்பும் கடமையும் நம்ம எல்லோருக்கும் இருக்கு. ஏன்னா நேற்று வரைக்கும் நம்மோடு அண்ணன் தம்பிகளாக வாழ்ந்து கொண்டிருக்கிற மக்கள் RSS சங்பரிவார கும்பலுடைய இந்த செயல்பாடுகளின் காரணத்தினால் இந்த இந்துத்துவ சக்திகளை, இந்த பாசிச பாரதிய ஜனதா கும்பலை அல்லது இந்த RSS பயங்கரவாதிகளை தங்களுக்கு சாதகமானவர்கள் என்று நினைத்துவிடக் கூடாது என்பதில் நாம் எச்சரிக்கையோடு செயல்பட வேண்டிய தேவையும் பொறுப்பும் இருக்கிறது என்பதை இங்கே நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அருமையான சகோதரர்களை, வக்ஃப் என்றால் என்ன? வக்ஃப் என்கிற அரபி பதத்திற்கு நிறுத்துதல் அப்படிங்கிற ஒரு அர்த்தம். என்ன நிறுத்துதல்? வக்ஃப் சொத்து என்றால் என்ன? ஒருவர் தனக்கு சொந்தமான ஒரு சொத்தை சமூக நலனிற்காக, அற பணிகளுக்காக, அவர் இறைவனுடைய நன்மையை கருதி, இறைவனிடத்தில் நமக்கு நன்மை கிடைக்கும் என்கிற உணர்வோடு அவர் அர்ப்பணிப்பது, தானமாக கொடுப்பது. அந்த சொத்து எப்படி இருக்கணும்? அவருக்குரியதாக இருக்கணும். அடுத்தவன் சொத்தை ஒருவர் வக்ஃப் செய்ய முடியாது. இறைவனிடத்திலே நன்மையை கருதி வக்ஃப் செய்யக்கூடிய ஒரு மனிதன், தானமாக கொடுக்கக்கூடிய ஒரு மனிதன் அடுத்தவன் சொத்தை யாராவது தானமாக கொடுப்பாங்களா? இஸ்லாம் மிக தெளிவாக வக்ஃபுடைய சட்டத்தை சொல்லுது. ஒரு சொத்து இருக்குது, அண்ணன் தம்பி 3 பேர் அதுல கூட்டாக இருக்கிறாங்க, அந்த சொத்து பிரிக்கப்படல, அந்த சொத்தை வக்ஃப் செய்யக்கூடாது. அந்த வக்ஃப் சொத்து எப்படி இருக்கணும்? கூட்டாக இருக்கிற அண்ணன் தம்பிகளுக்கு மத்தியில் இருக்கிற ஒரு சொத்தை கூட ஒரு மனிதன் அது மிகச்சரியாக அவனுடைய பகுதி எது என்பது தெரியாத வரை ஒரு முஸ்லிம் அந்த சொத்தை அவன் வக்ஃப் செய்ய முடியாது. ஏனென்றால் நாளைக்கு பின்னாடி பிரிக்கிற போது அந்த சொத்து மாறலாம். எனவே வக்ஃப் என்பது மிக தெளிவாக இருக்க வேண்டும். வக்ஃப் செய்கிற போது ஒரு தடவை வக்ஃப் செய்து விட்டால் ஒருபோது அதை மாற்ற முடியாது. அந்த சொத்து இறைவனுக்குரிய சொத்து. அந்த சொத்தில் மாற்றங்களை செய்யவோ வேறு காரணத்திற்காக, ஒரு குறிப்பிட்ட பணிக்காக ஒரு சொத்து வக்ஃப் செய்யப்படும் என்று சொன்னால் அதை வேற ஒரு பணிக்காக அதை செயல்படுத்த முடியாது. கல்விக்காக ஒரு சொத்து வக்ஃப் செய்யப்படுகிறது, கல்விக்கு மட்டும்தான் பயன்படுத்தணும். மருத்துவத்திற்காக ஒரு சொத்து வக்ஃப் செய்யப்படுகிறது என்று சொன்னால் அதிலிருந்து வருகிற வருமானத்தை அது மருத்துவத்திற்கு தான் பயன்படுத்த வேண்டும் என்று மிக தெளிவான இலக்கணங்களை, வரையறைகளை கொண்ட ஒன்றுதான் இந்த வக்ஃப் சொத்து என்பது. யார் சொத்தையோ அபகரித்து நமது சொத்து வக்ஃப் சொத்து என்று ஒருபோதும் யாரும் குறிப்பிட முடியாது. இஸ்லாம் ஒருபோதும் அதை அனுமதிக்கவில்லை. அப்படிப்பட்ட வக்ஃப் சொத்தை தான் இன்றைக்கு இந்துக்களுடைய சொத்தை அபகரித்து வக்ஃப் சொத்தாக மாற்ற முயற்சிக்கிறார்கள் என்கிற செய்தியை மக்களுக்கு மத்தியிலே பரப்பி, ஓஹோ இந்த வக்ஃப் சட்டம் தேவைதான், திருத்த சட்டம் தேவைதான் என்கிற உணர்வை இன்றைக்கு சமூகத்தில் உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். ரமையான சகோதரர்களே, என்ன காரணம்? இந்த சட்டம் கொண்டு வர்றதுக்கு மோடி அரசாங்கத்திற்கு என்ன தேவை இருக்கு, என்ன அவசியம் இப்போது இருக்கிறது என்று நீங்கள் கேட்டால், மோடி அரசை பொறுத்தவரை ஒவ்வொரு காலகட்டத்திலும்
முஸ்லிம்களுக்கும் இந்துக்களுக்கும் மத்தியில் பிரிவினை ஏற்படுத்துவதற்கு, வெறுப்பை விதைப்பதற்கு ஏதாவது ஒன்றை செய்து கொண்டே இருக்க வேண்டும். மக்களுக்கு இந்துக்களும் இஸ்லாமியர்களும் வாத பிரதிவாதங்களில் அவர்கள் இருந்து கொண்டே இருக்க வேண்டும். இரு சமூகங்களுக்கு மத்தியிலே இடைவெளி அதிகரித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இதை பேசுபொருளாக வைத்து, இதை விவாதமாக வைத்து, இதை காரணமாக வைத்து தேர்தல்களை எதிர்கொள்வது என்பது பாரதிய ஜனதாவுடைய உத்தி. திரிசவண்டி வரும், காஷ்மீர் திரிசவண்டி, அதை பற்றிய வாதம் நாடு முழுவதும் வரும். அது முடிகிற வேளையில் அடுத்து பாபர் மசூதியினுடைய பிரச்சனை வரும். அது முடிகிற வேளையில் பொது சிவில் சட்டத்தினுடைய பிரச்சனை வரும். ரெண்டு பிரச்சனை ஒரே நேரத்தில் பேச மாட்டார்கள். ஒன்று முடிந்ததற்கு பிறகு இன்னொரு பிரச்சனை என்று பேசி இந்த நாட்டில் பதட்டத்தை, கலவரத்தை, பிரச்சனைகளை, மத வெறுப்பை விதைத்து இதன் மூலமாக அரசியல் அதிகாரத்தை எப்போதும் தக்க வைப்பது, அரசியல் அதிகாரத்தை வென்றெடுப்பது என்கிற ஒரு குயுக்தியோடு, ஒரு சதித்தரத்தோடு இன்னைக்கு பாரதிய ஜனதா கும்பல் இன்னைக்கு செயல்பட்டுக் கொண்டிருக்கிறது. அருமையான சகோதரர்களை, அந்த அடிப்படையில் தான் இன்னைக்கு நாட்டில் முக்கியமான பிரச்சனை என்ன கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. நாட்டுடைய பொருளாதாரம் என்ன நிலையில் இருக்கு? மிக மிக கேவலமான நிலையில் இந்த நாட்டுடைய பொருளாதாரம் மிக மோசமான நிலையில் இருக்கு. விலைவாசி விண்ணை முட்டிக் கொண்டிருக்கிறது. பெட்ரோல் டீசலினுடைய விலை என்ன? கேஸ் எரிவாயுடைய விலை என்ன? சாதாரண மக்கள் பயன்படுத்துகிற அரிசியினுடைய விலை என்ன? பருப்பினுடைய விலை என்ன? இந்த நாட்டில் வேலை வாய்ப்பினுடைய நிலை எப்படி இருக்கு பார்த்துட்டு இருக்கிறோமா இல்லையா? கடந்த வாரம் நடைபெற்ற மிக மோசமான கேவலமான நிகழ்வு, உலக அளவில் இந்தியா தலைகுனிவை சந்தித்துக் கொண்டிருக்கிற நிகழ்வு. அமெரிக்கா அந்த நாட்டில் சட்டவிரோதமாக வேலைக்காக படிக்காக சென்ற இந்திய அந்த வேலையாட்களை, பணியாளர்களை, இந்திய குடிமக்களை நாடு கடத்துகிறோம் என்கிற பெயரில் கைகளில் கால்களில் விலங்கிட்டு இந்தியாவிற்கு அனுப்பியது. தொடர்ந்து அனுப்பி கொண்டிருக்கிறது. இந்த பிரச்சனை பாராளுமன்றத்தை முடக்குகிற விதத்தில் கடந்த சில நாட்களாக நடந்து கொண்டிருந்தது. இது எவ்வளவு பெரிய கேவலம்! இந்தியாவில் இருந்து சுமார் 17 லட்சம் தொழிலாளர்கள், சாதா தொழிலாளர்கள் அல்ல, உயர்கல்வி படித்தவர்கள், ஐஐடியில் படித்தவர்கள், எம்ஐடியில் படித்தவர்கள், ஐடி துறையில் நிபுணத்துவம் பெற்றவர்கள், இன்ஜினியராக பட்டம் படித்தவர்கள், இவர்கள் எல்லாம் இந்த நாட்டில் இந்த அரசுகள் வேலை வாய்ப்பை உறுதி செய்யாத காரணத்தினால், உரிய ஊதியத்தை அவர்களுக்கு கொடுக்காத காரணத்தினால் இங்கே இருந்து கள்ளத்தனமாக சென்று ஒரு நாடு இல்ல 5 நாடுகளை 6 நாடுகளை கள்ளத்தனமாக கடலிலே கடந்து, மலைகளில் கடந்து சென்றவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்கள் போகிற பகுதிகளில் பிணங்களை பார்த்தோம். எங்களை போன்று சென்றவர்கள் அங்கே குற்றுயிரும் கொலை உயிருமாக அவர்கள் அடிபட்டு உதைப்பட்டு அவர்கள் பாதிக்கப்பட்டு கிடந்ததை நாங்கள் பார்த்தோம். இவற்றை எல்லாம் கடந்துதான் நாங்கள் அமெரிக்காவுக்கு சென்றோம் என்று சொன்னார்களே. இந்த கேவலமான நிலைமைக்கு யார் காரணம்? இந்தியாவில் மோடி அரசு உரிய வேலை வாய்ப்பை உருவாக்கி கொடுத்திருக்கும் என்று சொன்னால், இந்தியாவில் பட்டம் படித்தவர்கள் அமெரிக்காவுக்கு போய் சும்மா போகல, 1000 ரூபாய் செலவழிச்சுட்டு போகல, 50,000 ரூபாய் கொடுத்து போகல. ஒவ்வொரு நபர்களும் 10 லட்சம் ரூபாய், 20 லட்சம் ரூபாய், 40 லட்சம் ரூபாய் என்று லட்சக்கணக்கான ரூபாய்களை கொடுத்து இந்த நாட்டை விட்டு வெளியே சென்றால் போதும், எனக்கு அமெரிக்காவில் வேலை வாய்ப்பு வேண்டும் என்று சொல்லி இன்னைக்கு இந்த இழிவரையை சந்தித்துக் கொண்டிருக்கிறார்களே. இதற்கு யார் காரணம்? இந்த கேவலத்திற்கு யார் காரணம்? மோடி அரசாங்கம் காரணமா இல்லையா? இந்த நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற அரசாங்கம் தான் இதற்கு பொறுப்பேற்க வேண்டும். அருமையான சகோதரர்களை, சின்ன ஒரு நாடு கொலம்பியா, சின்ன ஒரு நாடு மெக்சிகோ, இந்த நாடுகள் அமெரிக்காவை கேள்வி கேட்கிறது, எங்க நாட்டு குடிமக்களை எப்படி எங்க நாட்டுக்கு நீ திருப்பி அனுப்பலாம்? ஒரு நாட்டு ராணுவத்துடைய விமானம் எங்க நாட்டுக்குள்ள எப்படி உள்ள வரலாம்? எங்களை கேட்காம எப்படி வரலாம்? எங்க நாட்டு குடிமக்களை எப்படி நீ கை விரங்கிடலாம், கால் விரங்கிடலாம் என்றெல்லாம் சாதாரண சின்ன சின்ன நாடெல்லாம் கேட்குது. ஆனா நாங்க வளர்ச்சியினுடைய உச்சத்தில் இருக்கிறோம். நாங்க இந்த நாட்டு உலகத்துல வல்லரசாக போகிறோம். மிகப்பெரிய ராணுவ கண்டுபிடிப்புகளை, ஆயுதங்களை எல்லாம் நாங்க குவிச்சிட்டு இருக்கிறோம் சொல்லக்கூடிய இந்த இந்திய ஒன்றிய அரசு அமெரிக்காவிற்கு ஒரு வார்த்தை பேசுவதற்கு இந்திய வெளியுறவுத்துறை அமைச்சருக்கு தைரியம் இல்லை. 56 இன்ச்சு என்று சொல்லுகிற மோடிக்கு அமெரிக்காவை பற்றி கேள்வி கேட்கிற திராணி இல்ல. அமெரிக்கா இந்தியாவை எட்டி உதைக்குது, மோடியை எட்டி உதைக்குது. அமெரிக்காவுடைய பரம விரோதி, இந்தியாவுடைய பரம விரோதி சீனாவை ட்ரம்புடைய பதவி ஏற்பு விழாவுக்கு கூப்பிடுறான். இந்திய பிரதமருக்கு அழைப்பு இல்லை. இங்க இருந்து போய் இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் 10 நாட்கள் 15 நாட்கள் அங்க உட்கார்ந்து கிஞ்சிட்டு இருக்கிறாரு. மோடியை எப்படியாவது அங்க கெஸ்டா கூப்பிடணும் ஏறெடுத்து பார்ப்பதற்கு, இதை கேட்பதற்கு அமெரிக்காவுடைய அதிகாரிகள் தயாராக இல்லை.
இதெல்லாம் இன்னைக்கு இந்தியாவுடைய அவல நிலை. இதை பற்றி பேசுவதற்கு, இதற்கான திட்டங்களை முன்னெடுப்பதற்கு ஒன்றிய அரசு தயாராக இல்லை. நாட்டுடைய பொருளாதாரத்தை, வேலை வாய்ப்பை உருவாக்குவதற்கு அந்த தைரியமோ அந்த திராணியோ இந்த நாட்டுக்கு அரசாங்கத்திற்கு இல்லை. பக்கத்தில் இருக்கிற எல்லா நாட்டோடையும் வெறுப்புணர்வு, எல்லா நாட்டோடையும் பிரச்சனை. இலங்கையோடு சரியான உறவு இல்லை. இலங்கையினுடைய பிரதமர் இப்ப சீனாவோட போய் முக்கியமான இந்தியாவுக்கு விரோதமான ஒப்பந்தங்களை இன்னைக்கு செயல்படுத்துவதற்கு தயாராகி கொண்டிருக்கிறார். பக்கத்தில் பங்களாதேஷ், அந்த நாடு உருவானதிலிருந்து இந்தியாவுடைய நட்பு நாடு. இந்தியா அந்த நாட்டிற்காக கொடுத்த விலை அதிகம், அந்த நாட்டிற்காக கொடுத்த கோடிகள் அதிகம். ஆனா அந்த நாடு இன்னைக்கு இந்தியாவுக்கு எதிராக நிற்குது. நேபாளத்தோடு பிரச்சனை, பர்மாவோடு பிரச்சனை, பாகிஸ்தானோடு பிரச்சனை, சுத்தி இருக்கிற எல்லா நாட்டோடையும் பிரச்சனை என்று சொன்னால் இந்தியாவுடைய வெளியுறவு கொள்கை இன்னைக்கு தோல்வியில் நின்று கூட இருக்கிறதா இல்லையா? இதை சரி செய்வதற்கு இந்த நாட்டுடைய அரசு தயாராக இல்லை. ஆனா ஆர்எஸ்எஸும் இந்த மோடி அரசும் இவர்கள் சிந்திப்பதெல்லாம், இவர்கள் செயல்படுத்துவதெல்லாம் இஸ்லாமியர்களுக்கு எதிராக, தன்னுடைய தோல்வியை மறைப்பதற்காக இஸ்லாமியர்களுக்கு எதிராக என்னெல்லாம் செய்யறது. காஷ்மீர்ல 370 அகற்றிட்டோமா, அடுத்தது பாபரி மஸ்ஜிதை ஆக்கிரமிச்சு அந்த இடத்துல அயோத்தியில ராமர் கோயிலை எப்படி கட்டது, அது முடிஞ்சிருச்சா? அடுத்தது புதுப்பிப்பு சட்டத்தை எப்படி கொண்டு வர்றது, அது முடிஞ்சிருச்சா? இஸ்லாமியர்களுக்கு அந்த வக்ஃப் சொத்தை எப்படி அபகரிப்பது என்று ஒன்றன் பின் ஒன்றாக இஸ்லாமியர்களுடைய உரிமைகளை தொடர்ச்சியாக பறித்து இந்த நாட்டில் வாழ்கிற அவருடைய மிக முக்கியமான நோக்கம் என்பது இந்த நாட்டில் 20 கோடி வேறெறிகிற ஒரு மிகப்பெரிய ஒரு சதவீதமாக வாழ்கிற இஸ்லாமியர்கள் 20% அளவிற்கு வாழ்கிற இந்த சமூகத்தை ஒரு அடிமை சமூகமாக, ஒரு தைரியமற்ற சமூகமாக, உரிமைகள் எல்லாம் தொடர்ச்சியாக பறிக்கப்பட்டு கூனி குறுகி போய் நிற்கிற ஒரு சமூகமாக எப்படி மாற்றுவது என்பதற்காகத்தான் ஒவ்வொரு உரிமைகளும் அதை பறிச்சிருக்கிறார். அவர்களுக்கு கண்களை உரித்துக் கொண்டிருக்கிற மிகப்பெரிய ஒன்றுதான் வக்ஃப் சொத்து. ஏறத்தாழ 8.5 லட்சம் வக்ஃப் சொத்துக்கள், 8.5 லட்சம் வக்ஃப் சொத்துக்கள், ஏறத்தாழ 9.5 கோடி ஏக்கர் வக்ஃப் சொத்துக்கள். ஒரு உதாரணத்திற்கு சொன்னா ஒரு 50 லட்சம் கோடியோ அல்லது கோடானு கோடி என்கிற அளவிற்கு மதிப்புள்ள இந்தியாவில் அறப்பணிப்புகளுக்காக இஸ்லாமியர்கள் வக்ஃப் செய்த, தானம் செய்த அந்த சொத்துக்களை தான் இன்னைக்கு மோடி அரசு இன்னைக்கு குறிவைத்து இந்த நகர்வுகளை நகர்த்திக் கொண்டிருக்கிறது. சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா இதை நாங்கள் தொடர்ச்சியாக சாதாரணமாக விடப்போவதில்லை என்கிற முடிவை எஸ்டிபிஐ கட்சியினுடைய தலைமை இன்றைக்கு எடுத்திருக்கிறது. தொடர்ச்சியான போராட்டங்களை முன்னெடுத்து இந்த சட்டங்களை, இஸ்லாமியர்களுக்கு எதிரான இந்த உரிமை பறிப்புகளை தடுத்து நிறுத்துகிற பணியில் எஸ்டிபிஐ கட்சி ஒரு காலமும் ஓயாது என்பதனை இந்த ஒன்றிய அரசுக்கு நாம் சொல்லிக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறோம். அருமை சகோதரர்களே, எனவே இந்த வக்ஃப் சொத்தினுடைய இந்த பிரச்சனை என்பது இன்றைக்கு நாடு முழுவதும் இருக்கிற அவர்களுக்கு மிக உறுத்தி கொண்டிருக்கிற மிக முக்கியமான ஒரு செய்தியை நாம் புரியணும். எனக்கு முன்னால் பேசிய மாநில செயலாளர் சுட்டிக்காட்டினார், இந்த நாட்டில் எங்கெல்லாம் அரசாங்க இடம், காலி இடம் இருக்கிறதோ எல்லாத்தையும் குத்தை கொடுத்துட்டு இருக்கிறான். ரயில்வே துறையினுடைய சொத்துக்கள் எல்லாம் முடிஞ்சவரை கொடுத்தாயிடுச்சு. இப்போது அவர்களுக்கு கண்ணை உறுத்தி கொண்டிருக்கிற இந்த வக்ஃப் சொத்துக்களை முஸ்லீம்கள் இருந்து எப்படி பறிக்கிறது? எனவே இந்த வக்ஃப் சட்ட திருத்தத்தின் மூலமாக நீதிமன்றங்களுக்கு இதை கொண்டு சென்று, நீதிமன்றங்களுக்கு போனா என்ன நடக்கும்? ஏற்கனவே இன்னைக்கு என்ன பேசுறாங்கன்னா, ஒரு வக்ஃப் சொத்து பிரச்சனைன்னு சொன்னா நீதிமன்றத்துக்கு போக முடியாது, வக்ஃப் ட்ரிபியூனலுக்கு தான் போகணும் என்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு பொய் பிரச்சாரம். ஆனால் வக்ஃப் ட்ரிபியூனல் என்பது ஒரு நீதிமன்றம் தான். அங்கே தீர்ப்பளிக்கப்பட்டதற்கு பிறகு அந்த பிரச்சனை தீரவில்லை என்றால் உயர் நீதிமன்றத்துக்கு போக முடியும், பிறகு உச்ச நீதிமன்றத்துக்கு ஏற்கனவே போக முடியும். இந்த ட்ரிபியூனல் உருவாக்கப்பட்டது 2013. எதற்கு உருவாக்கப்பட்டது? வக்ஃப் சொத்தை, இருக்கிற சொத்தையாவது பாதுகாக்கணும்னு வச்சுக்கிடுங்க. நீதிமன்றத்துக்கு போனா அங்க கிடைக்கிற லட்சக்கணக்கான வழக்குகள் தேங்கி இருக்கிறது, அங்க போய் இந்த வக்ஃப் சொத்தை பாதுகாக்க முடியாது. எனவே தனியான ஒரு நீதிமன்றம் வேண்டும் என்பதற்காகத்தான் வக்ஃப் ட்ரிபியூனல் என்பது 2013 உருவாக்கப்பட்டது. மோடி அரசு என்ன சொல்லுது? நாங்க வக்ஃப் சொத்தை பாதுகாக்கிறதுக்கு தான் இந்த சட்ட திருத்தத்தை கொண்டு வரணும்னு சொல்றான். நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி ஏற்கனவே இங்க சுட்டிக்காட்டிய மாநில செயலாளர் பேசியதை போல வேளாண் நிலங்கள் அதற்கான பாதுகாப்பு சட்டம் கொண்டு வருவான். அந்த சட்டத்தினுடைய நோக்கம் வேளாண் நிலைகளை பறிப்பது. வக்ஃப் சட்டத்தை நாங்கள் பாதுகாப்பதற்காக இந்த சட்ட திருத்தம் சொல்றான். ஆனா இதனுடைய நோக்கம் வக்ஃப் சொத்துக்களை பறிப்பது. அருமையான சகோதரர்களே,
வக்ஃபு சொத்தை பாதுகாப்பது என்பது மோடி அரசுக்கு எப்படி காரணமா இருக்கும்? திருத்தக்கூடியவன் யாரு? யாரு திருத்தரா? ஓநாய் வந்து ஆடுகளை பாதுகாக்குமா? ஓநாய் வந்து ஆடுகளை பாதுகாக்கும் என்று சொன்னால் அதை நம்புகிறவர்களை விட முட்டாள்கள் வேறு யாரும் இருக்க முடியும்? மோடி அரசிற்கு உள்காரணம் இருக்கிறது, உள்நோக்கம் இருக்கிறது என்கிற காரணத்தினால் தான் இஸ்லாமியர்களை நாம் எதிர்த்துக் கொண்டிருக்கிறோம். இந்த சட்ட திருத்தத்தில் இருக்கிற வக்ஃபு சொத்துக்களை பாதுகாப்பதற்கு ஒரு புதிய விதி கூட சேர்க்கப்படவில்லை. வக்ஃபு சொத்துக்களை பாதுகாப்பதற்கு இதற்கு முன்னால் கொண்டு வரப்பட்ட சட்ட திருத்தங்களில் என்னென்ன அம்சங்கள் எல்லாம் இருந்ததோ அதெல்லாம் இன்னைக்கு பலகீனமாக்கப்பட்டிருக்கிறது. அருமையான சகோதரர்களே, எனவே இந்த சட்ட திருத்தத்திற்கு எதிராக இது போன்ற மாநாடுகள் மாத்திரமல்ல, எஸ்டிபிஐ கட்சி போராடுவது என்பது மாத்திரமல்ல, ஒட்டுமொத்த மக்களும் ஒட்டுமொத்த சமூகமும் ஒரு விழிப்புணர்வை நாம் உருவாக்க வேண்டும். ஒரு காலம் இருந்தது, நமது முன்னோர்கள் இந்த வக்ஃபுகளை தனக்கு இருக்கிற 4 சொத்து இருக்குன்னா ஒரு சொத்தை வக்ஃபு செய்யலாம். மக்களுக்காக, சமூகத்திற்காக, நாளை மறுமையில நமக்கு நன்மை கிடைக்க வேண்டும் என்பதற்காக, அறப்பணிகளுக்காக தானம் செய்தார்கள். இன்றைக்கு இந்த கலாச்சாரம் இன்னைக்கு நின்று போயிருக்கிறது. என்ன காரணம்? நமக்கு முன்னாடியே, நமக்கு கண்ணு முன்னாடியே வக்ஃபு சொத்தை நாம் சரியா பயன்படுத்தல. வக்ஃபு சொத்தினுடைய பயன் இந்த சமூகத்திற்கு யாருக்குமே தெரியல. அது இன்றைக்கு ஆக்கிரமிப்பில் இருக்கிறது. யார் ஆக்கிரமிப்பு செய்திருக்கிறார்? அருமையான சகோதரர்களே, இந்த நாடு விடுதலை அடைந்த போது வக்ஃபு சொத்துக்களுடைய கணக்குகள் எடுக்கப்பட்ட போது 1954 சர்வே செய்த போது இருந்த சொத்துக்களில் 3/4 சொத்து இன்னைக்கு வக்ஃப் வாரியத்துல கையில இல்லை, எல்லாமே ஆக்கிரமிப்பு. ஒரு 10 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு புள்ளி விவரம் வந்தது. கர்நாடகாவில் இருக்கிற மொத்த வக்ஃபு சொத்துக்களுடைய அன்றைய மதிப்பு சுமார் 4 லட்சம் கோடி ரூபாய். 4 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள வக்ஃபு சொத்தில் அன்றைக்கு ஆக்கிரமிப்பு இல்லாமல் மிச்சம் இருந்தது வெறும் 2 லட்சம் கோடி ரூபாய் மதிப்புள்ள வக்ஃபு சொத்து. சுமார் 50% வக்ஃபு சொத்துக்கள் அரசியல்வாதிகளால், அதிகாரத்தில் இருப்பவர்களால் அது ஆக்கிரமிக்கப்பட்டிருக்கிறது என்கிற செய்தியை அன்றைக்கு சுமார் 10-15 வருடங்களுக்கு முன்னால் வந்த ஒரு புள்ளி விவரம். ஆட்சியில் இருக்கக்கூடிய அன்றைக்கு கர்நாடகாவில் இருந்த காங்கிரஸ் அரசியல்வாதிகளுடைய கரங்களில் வக்ஃபு சொத்துக்கள் எல்லாம் சின்ன பின்னமாகி கொண்டிருக்கிறது. இன்னைக்கும் அதே நிலைதான். தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற திமுகவுடைய அமைச்சர்கள் வக்ஃபு சொத்துக்களை இன்னைக்கு ஆக்கிரமிச்சிட்டு இருக்கிறாங்க, வக்ஃபு சொத்துக்களை அபகரித்துக் கொண்டிருக்கிறார்கள். திராவிட முன்னேற்ற கழகம் இந்த வக்ஃபு சட்ட திருத்த மசோதாவை கடுமையாக நாடாளுமன்றத்தில் எதிர்த்திருக்கிறது. அதற்காக நாம் பாராட்டுகிறோம். பாராட்ட வேண்டியதை பாராட்ட வேண்டும். ஆனால் அவருடைய அமைச்சர்கள், திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அதிகாரத்தில் இருக்கக்கூடிய எம்பி எம்எல்ஏக்கள் பல பேர் மீது வக்ஃபு சொத்துக்களை ஆக்கிரமித்திருக்கிறார்கள் என்கிற அந்த குற்றச்சாட்டுகள் யார் மீதெல்லாம் இருக்கிறதோ உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்பதை இந்த மாநாட்டின் வாயிலாக தமிழக அரசுக்கு, திமுக அரசுக்கு நாம் கோரிக்கையாக விடுக்கிறோம். அருமையான சகோதரர்களே, நம்ம செஞ்சி மஸ்தான் என்கிற ஒரு அமைச்சர் இருக்கிறார். அவர் மீது குற்றச்சாட்டு இருக்குது. நீங்க கேட்கலாம், நிறைய திமுக காரங்க வந்திருப்பீங்க, அவதூறாக ஒரு குற்றச்சாட்டை திமுகவை எதிர்க்க வேண்டும் என்பதற்காக அவதூறு பேசுகிற ஒரு பழக்கம் எஸ்டிபிஐ கட்சி கிடையாது. யாரையும் கண்மூடித்தனமாக எதிர்க்கிற ஒரு பழக்கம் உள்ளவர்கள் அல்ல எஸ்டிபிஐ கட்சியை சார்ந்தவர்கள். ஒரு சமூக நலனோடு, சமூக அர்த்தங்களோடு எதிர்க்க வேண்டியதில் திராவிட முன்னேற்ற கழகத்தை நாம் உறுதியாக எதிர்க்கிறோம். செஞ்சி மஸ்தான் மீது வக்ஃபு சொத்தை அபகரித்த குற்றச்சாட்டு இருக்கிறது. இன்னும் பல அமைச்சர்கள் மீது இருக்கிறது. இதையெல்லாம் திராவிட முன்னேற்ற உளவுத்துறையை கையில் வைத்திருக்கிற திமுகவுக்கு தெரியாதா? திமுக தலைமை தெரியாதா? செஞ்சி மஸ்தானை எதிர்த்து பலர் போராடி இருக்கிறார்கள். எஸ்டிபிஐ கட்சியினுடைய நிர்வாகிகள் இதை எதிர்த்து அங்கே களத்தில் நின்று போராடி இருக்கிறார்கள். எனவே நாங்கள் வக்ஃபு சொத்தை பாதுகாக்கப் போகிறோம் பாரதிய ஜனதா அரசாங்கத்திடமிருந்து என்று பேசுகிற திராவிட மாடல் அரசு தனது கட்சியை சார்ந்தவர்கள் மீது என்னென்ன குற்றச்சாட்டுகள் வக்ஃபு சொத்தினுடைய விவகாரத்தில் வந்திருக்கிறதோ அவற்றையெல்லாம் மிக சரியான முறையில் கவனம் செலுத்தி அந்த வக்ஃபு சொத்துக்களை மீட்பதற்கான நடவடிக்கைகளை முன்னெடுக்க வேண்டும் என்று இந்த நேரத்தில் நாம் வலியுறுத்தி கேட்டுக்கொள்கிறோம். அருமையான சகோதரர்களே, இன்னைக்கு தமிழ்நாட்டை பொறுத்தவரை இந்த வக்ஃபு பிரச்சனையை மாதிரி ஏதாவது ஒரு பிரச்சனையை சொல்லி தமிழ்நாட்டில் ஆர்எஸ்எஸ் எப்படி காலூன்றுவது, பாரதிய ஜனதா கட்சி எப்படி காலூன்ற வைப்பது என்பதற்கான தொடர்ச்சியான திட்டங்களை பாரதிய ஜனதா முன்னெடுத்துக் கொண்டிருக்கிறார். இதை இந்த தமிழ்நாட்டில் இருக்கிற இந்து சமூக மக்களிடத்தில் எஜுகேட் செய்ய வேண்டிய, அவர்களுக்கு நாம் அறிவுறுத்த வேண்டிய, ஒரு விழிப்புணர்வை உருவாக்க வேண்டிய தேவையும் கடமையும் இருக்கிறது. பல வருஷத்துக்கு முன்னாடியே, ஒரு 8 வருடத்திற்கு முன்பே தமிழ்நாட்டில் முருகனை வைத்து அரசியல் செய்வது,
ஏன்னா தமிழ்நாட்டில் இந்துக்கள் அதிகமாக வணங்குகிற கடவுள் என்பது முருக வழிபாடு. எனவே இந்த முருக கோயிலை வைத்து எப்படி தமிழ்நாட்டில் பதட்டத்தை உருவாக்குவது என்பதற்காக திட்டமிட்டு பல்வேறு திட்டங்களை அவர்கள் செயல்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள். இனிமேலும் செயல்படுத்த காத்துக் கொண்டிருக்கிறார்கள். அந்த திட்டங்கள் ஒன்றுதான் எல்முருகன் தலைமையில் நடைபெற்ற அந்த வேல் யாத்திரை. பழனியை குறிவைத்து அன்றைக்கு அந்த வேல் யாத்திரையை நடத்தினார்கள். இதன் மூலமாக முருக பக்தர்களை இந்துத்துவ ஆதரவாளர்களாக, பாரதிய ஜனதா ஆதரவாளர்களாக, இஸ்லாமிய விருப்புள்ளவர்களாக இந்த தமிழ்நாட்டு மக்களை எப்படி மாற்றுவது, இதற்கான உத்திதான் முதலாக அவர்கள் செயல்படுத்தியது வேல் யாத்திரை. இப்போது அவர்கள் செயல்படுத்த துடித்துக் கொண்டிருப்பது அடித்த குறி என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்போது திருப்பரங்குன்றத்தில் அந்த நகரில் இருக்கக்கூடிய மக்கள், அந்த தர்கா சிக்கந்தர் மலை என்கிற சிக்கந்தர் தர்காக்கு பக்கத்தில் இருக்கிற அருகாமையில் வசிக்கிற இந்து சமூக மக்கள், தமிழ்நாட்டு ஊடகங்கள் நல்ல வேலையை செய்தாங்க. பல ஊடகங்களும் போய் புதிய தலைமுறை உட்பட, நியூஸ் 18 உட்பட, சன் நியூஸ் உட்பட அந்த பகுதியில் இருக்கிற ஆண்டாண்டு காலமாக அதை சுத்தி வாழுகிற இந்து சமூக மக்களிடத்தில் போய் மைக்கை நீட்டி அவர்கள் பேட்டி எடுத்து அங்கே ஒளிபரப்பினார்கள். அவர்கள் சொல்லுகிறார்கள், நாங்க 50 வருஷமா அங்க பார்த்துட்டு இருக்கிறோம், 60 வருஷமா பார்த்துட்டு இருக்கிறோம், நாங்க எல்லாருமே அங்க வழிபட போறோம், இது தர்கா, இங்கே நாங்கள் இப்படித்தான் வழிபாடு நடத்துவோம், நாங்க தான் ஆட்டை சுமந்து கொண்டு போய் அங்க கொடுப்போம். ஒரு கசாப்பு கடைக்காரர் பேட்டி கொடுக்கிறாரு, நான் 40 வருஷமா வேலை செய்றேன், என் அப்பா இந்த வேலையை செய்துட்டு இருக்கிறாரு, இந்த ஆடை கொண்டு போய் கொடுக்கிறதே நாங்க தான் என்றெல்லாம் இன்றைக்கு பேசுகிற அந்த செய்திகளை ஊடகங்களில் நாம் பார்த்துக் கொண்டிருக்கிறோமே. எவ்வளவு பெரிய பொய்யை புரட்டை இந்த ஹெச் ராஜா கும்பல், இந்த சங்கி கும்பல் இன்றைக்கு தமிழ்நாட்டில் எப்படியாவது கர்ணம் அடித்தாவது, எப்படியாவது மண்டி போட்டாவது, அவதூறுகளை பரப்பியாவது, பொய்களை பேசியாவது தமிழ்நாட்டில் எப்படியாவது பாரதிய ஜனதாவை வளர்ப்பது, ஆட்சி அதிகாரத்தை பிடிப்பது என்கிற அந்த ஒரு சதி செயலை அரங்கேற்றிக் கொண்டிருக்கிறார்களே. இதை திமுக அரசு வேடிக்கை பார்ப்பதுதான் நம்மளால பொறுத்துக் கொள்ள முடியும். அந்த தீர்ப்பு என்ன தீர்ப்பு வந்திருக்கு தெரியுமா? திருப்பரங்குன்றம் அந்த தர்கா, கொடியேற்ற இடம், நெல்லித்தோப்புங்கிற அந்த பகுதி, இது எல்லாமே இஸ்லாமியர்களுக்கு சொந்தம், அந்த தர்காவுக்கு சொந்தம், அங்க வழிபாடுகள் நடத்தலாம், அதுல தடை இல்லை என்கிற உத்தரவு 1920 1930 அதற்கு பிறகு நடைபெற்ற ஒவ்வொரு நீதிமன்றத்தினுடைய தீர்ப்புகளிலும் இந்த செய்திகள் மிகச்சரியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது. என்று சொன்னால் முஸ்லிம்களுக்கு சொந்தமான அந்த சொத்தை அபகரிப்பதற்கு அல்லது அதை வைத்து ஒரு மதக்கலவரத்தை, பதட்டத்தை உருவாக்குவதற்கு தமிழகத்தில் இந்த சக்திகள் முனைந்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொன்னால் இரும்பு கரம் கொண்டு இந்த திமுக அரசு, மு.க. ஸ்டாலின் அவர்கள் கடும் நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும். ஹெச் ராஜா போன்ற தமிழகத்தில் பயங்கரவாதத்தை உருவாக்கக்கூடிய இந்த ஹெச் ராஜா கும்பலை பயங்கரவாத தடுப்பு சட்டத்தின் கீழால், தேசிய பாதுகாப்பு சட்டத்தின் கீழால் கைது செய்ய வேண்டும் என்கிற இந்த குரலை இங்கே நாங்கள் பதிவு செய்ய விரும்புகிறோம். இந்த கோரிக்கையை நாங்கள் வைக்க விரும்புகிறோம். அருமையான சகோதரர்களே, இப்ப நாம என்ன செய்வது என்கிற ஒரு பொறுப்பையும் கடமையையும் இந்த நேரத்தில் நாம் சிந்தித்து உணர்ந்து நாம் செயல்படுத்த தயாராக வேண்டும் என்று இந்த நேரத்திலே நான் கேட்டுக்கொள்கிறேன். ஒவ்வொரு பள்ளிவாசலும், இந்த சமூகத்தில் இருக்கிற ஒவ்வொரு மனிதர்களும், ஒவ்வொரு எஸ்டிபிஐ கட்சியினுடைய தொண்டரும் வக்ஃபு சொத்துக்கள் எங்க இருக்கிறதோ அதற்கான ஆவணங்களை பாதுகாப்பது, அதை பாதுகாப்பதற்கான முயற்சிகளை முன்னெடுப்பது என்பதற்கு நாம் நம்மை தயார்படுத்திக் கொள்வதற்கு நாம் முயல வேண்டும் என்பதை இந்த நேரத்தில் நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அதோடு மாத்திரமல்ல, நிறைய பேருக்கு என்ன பிரச்சனை அப்படின்னு சொன்னா எப்பவுமே நெகட்டிவா யோசிக்கிறது. எல்லாம் நடந்துகிட்டே இருக்கிற, பாபரி மஸ்ஜித் போயிடுச்சு, பொது சிகிச்சை சட்டத்தை கொண்டு வர போறான், ஆர்டிகல் 370 அமல்படுத்திட்டான், இப்ப வக்ஃபு திருத்த சட்டத்தை கொண்டு வந்துட்டாங்க. எனவே நம்ம போராடி என்ன செய்ய போறோம் என்கிற ஒரு உணர்வு இந்த சமூகத்தில் உருவாகி கொண்டிருக்கிறது. இன்னும் கொஞ்சம் பேருக்கு நம்மால்களே வக்ஃபு சொத்துக்களை பாதுகாக்கிறது இல்லையே, நம்ம தான் இதுக்கெல்லாம் காரணம். சமூகத்தில் உள்ள ஒவ்வொரு பிரச்சனையை பேசும்போதும் பிரச்சனைக்கெல்லாம் நாம தான் காரணம், நாம சரியாயிட்டா எல்லாம் சரியாகிவிடும் என்கிற இந்த சாக்கு போக்குகளை சொல்லிக் கொண்டிருக்கிற சமூக மக்கள் நாம் திருந்துவதற்கு தயாராக வேண்டும். இது ஒரு சாக்கு போக்கு. நாம போறதுக்கு தயாராக இல்லை, எனக்கு தைரியம் இல்லை, எனக்கு கோழைத்தனம் இருக்குது, அதுக்கு என்ன காரணத்தை சொல்றது? நாம சரியா இல்ல, நாம சரியாயிட்டா எல்லாம் சரியாயிரும், நாம சரியாயிட்டா எதிரிகள் போயிடுவாங்களா, ஆர்எஸ்எஸ் கலைச்சிருவாங்களா, பாரதிய ஜனதா கட்சியை அவர்கள் கலைத்து விட்டு சென்று விடுவார்களா, இஸ்லாமியத்திற்கு எதிரான நடவடிக்கைகளை ஆர்எஸ்எஸ் முன்னெடுக்காதா? அருமையான சகோதரர்களே, இஸ்லாம் தோன்றியதிலிருந்து இஸ்லாமியர்களுக்கு எதிரான எதிர்ப்பும் நடந்து கொண்டுதான் இருக்கிறது.
இந்த எதிர்ப்பை எதிர்த்து ஒவ்வொரு காலகட்டத்திலும் முஸ்லிம்கள் நீதிக்காக போராடி கொண்டிருக்கிறார்கள். முஸ்லிம்களுக்காக வேண்டி மாத்திரம் போராடுவதல்ல, நாட்டில் வாழ்கிற ஒட்டுமொத்த மக்களுடைய நீதிக்காக நாம் போராட வேண்டும். இந்த நாட்டில் நடைபெறுகிற ஒவ்வொரு அவலத்திற்கு எதிராக இஸ்லாமியர்கள் போராடுவதற்கு தயாராக வேண்டும். சமூக தீமைகளுக்கு எதிராக இஸ்லாமியர்கள் போராடுவதற்கு தயாராக வேண்டும். நான் துவக்கத்தில் சொன்னதை போல இந்த அநியாயக்கார ஆட்சியாளர்களை எதிர்த்து குரல் எழுப்புவது ஒரு ஜிஹாது, ஒரு அறப்போராட்டம். ஜிஹாதுன்னு சொன்னாலே தப்பானதுங்கிற ஒரு தோற்றத்தை இன்றைக்கு ஊடகங்களும் இந்துத்துவ சக்திகளும் இன்றைக்கு உருவாக்கி கொண்டிருக்கிறார்கள். அறப்போர் என்பது நீதிக்காக நாம் எழுப்புகிற ஒவ்வொரு குரலும் அறப்போர். எனவே இந்த நீதிக்கான இந்த போராட்ட களத்திற்கு நாம் வருகிற போது நம்முடைய சட்டைகள் எல்லாம் கலத்தி வச்சுட்டு வரணும். சட்டை நான் சொல்றது மேல போட்டிருக்கிற சட்டை இல்லை. நான் திமுக காரன், நான் காங்கிரஸ்காரன், நான் அந்த அமைப்பை சார்ந்தவன், இந்த அமைப்பை சார்ந்தவன் என்கிற இந்த சாயங்களை எல்லாம் ஒதுக்கி வைத்து விட்டு நாம் ஒவ்வொருவர்களும் நீதிக்காக போராட வேண்டும் என்கிற அந்த உணர்வை நாம் உருவாக்க வேண்டும். நீதிக்காக போராடுகிறவர்களுக்கு நான் துணை நிற்க வேண்டும் என்கிற அந்த உணர்வும் ஒவ்வொருவருக்கும் உருவாகணும். இவங்க ரொம்ப நல்லவங்க, நீதிக்காக போராடுவாங்க, ஆனா அவர்கள் பாதிக்கப்படும் போது நான் ஒதுங்கி நின்று வேடிக்கை பார்ப்பேன். நிறைய பேருடைய மனநிலை ரொம்ப நல்லவங்க, நீதிக்காக வேண்டி போராடுவார்கள், வழக்குகளை ஏற்பார்கள், கைது செய்யப்படுவார்கள். ஆனால் இந்த அநீதிகள் எல்லாம் நடக்கிற போது வேடிக்கை பார்த்துட்டு நல்லவங்க சொல்லிட்டு இருந்தா போதுமா? நீதிக்காக போராடுகிறவர்கள் என்ன போராட்ட களங்களை முன்னெடுக்கிறார்களோ அந்த போராட்ட களங்களை நாமும் அவர்களோடு சேர்ந்து முன்னெடுக்கணும். இல்லைன்னா அவர்களுக்கு உதவி செய்வதற்கு தயாராகணும். அருமையான சகோதரர்களே, முதல்ல நம்ம ஆர்கனைஸ்ட் ஆகணும். இன்னைக்கு காலகட்டத்தில் நீதிக்காக போராடுவதில் நாடு முழுவதும் உறுதியாக நிற்பது யார்? ஒழுக்கமாக நின்று களமாடுபவர்கள் யார்? தைரியமாக நின்று களமாடுபவர்கள் யார்? சமூகத்திற்காக எந்த தியாகங்களையும் செய்வதற்கு தயார் என்கிற நிலையில் நின்று களப்பணியாற்றிக் கொண்டு இருக்கிறவர்கள் யார்? இந்த நாட்டிலேயே மிகப்பெரிய ஒரு உளவுத்துறை என்று பேசப்படுகிற என்னையே வந்தாலும் நீ என்னையாவா இரு, நீ எந்த ஏவாவாக இரு, எங்களுடைய நீதிக்கான போராட்டத்தை தடுத்து நிறுத்துகிற சக்தி உனது எஜமானன் மோடிக்கே கிடையாது, அமித்ஷாவுக்கும் கிடையாது என்று சொல்லி களத்தில் நின்று போராடி கொண்டிருக்கிறவர்களுக்கு அவர்களோடு சேர்ந்து பயணிப்பதற்கு நீங்கள் தயாராக வேண்டும். அந்த அடிப்படையில் தான் நீங்க மேட்டுப்பாளையம் நகரத்தில் 20க்கும் மேற்பட்ட சகோதரர்கள், தொழில்துறையில் இருப்பவர்கள், நல்ல தொழில் செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் எல்லாம் இன்னைக்கு இந்த நீதிக்கான போராட்டத்தில் நாங்களும் நிற்கிறோம் என்று களத்தில் எங்களோடு சேர்ந்திருக்கிற, நம்மோடு சேர்ந்திருக்கிற அந்த தோழர்களை பாராட்டுகிறேன், வாழ்த்துகிறேன். நீதிக்கான போராட்டத்தில் நாம் அனைவர்களும் ஒன்று சேர்ந்து பயணிப்போம். திருக்குர்ஆனுடைய ஒரு வசனத்தை சொல்லி நான் நிறைவு செய்கிறேன். இன்னல்லாஹ லா யுகையிரு மா பி கௌமின் ஹத்தா யுகையிரு மா பி அன்ஃபுஸிஹிம். அற்புதமான ஒரு வார்த்தை. நாம மாற வேண்டும். நாம் மாறாமல் இந்த உலகத்தில் எதுவுமே மாறாது. நாம் நீதிக்கான போராளிகளாக நாம் மாறுவோம். நாம் தைரியமாக நின்று போராடினால் இந்த உலகத்தில் எந்த சக்தியை வேணாலும் நம்மளால் அடிபணிய வைக்க முடியும். ஹிட்லர் வீழ்த்தப்பட்டிருக்கிறான், முசோலினி வீழ்த்தப்பட்டிருக்கிறான், அபூஜஹில்கள் வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள், உத்துபாக்கள் வீழ்த்தப்பட்டிருக்கிறார்கள், சைபாக்கள் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார்கள். உலகத்தில் இருந்த எல்லா யதாச்சாதிகார சக்திகளும் சர்வாதிகாரிகளும் மண்ணை கவி இருக்கிறார்கள். நம்மாலும் இந்த மோடி வகைராக்களை, பாசிச ஆர்எஸ்எஸ்ஐ, பாரதிய ஜனதாவை மண்ணை வைக்க முடியும். சோசியல் டெமோக்ராட்டிக் பார்ட்டி ஆஃப் இந்தியா பாரதிய ஜனதாவை வீழ்த்தும், ஆர்எஸ்எஸ்ஐ வீழ்த்தும், இந்த நாட்டில் இருக்கிற சர்வாதிகார சக்திகளை வீழ்த்தும். வீழ்த்துகிற வரை ஓயாது என்று சொல்லி எனது வார்த்தைகளை நிறைவு செய்கிறேன். நன்றி, வசலாம்.